திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா மற்றும் ஹனி சென்னை, சூரிய பிரபா அஃபிஷியல், அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா சந்தோஷ் இளைஞர்கள் தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து சப்ஸ்கிரைபர் முறையில் சூப்பர் சாட்டு, ஸ்பெஷல் சாட்டு, கோல்டு சாட்டு, பிளாட்டினம் சாட்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டு, பர்சனல் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சாட்டு வச்சுருக்காங்க. அதில் லெவல் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஆரம்பித்து 16,000 ரூபா வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சுருக்காங்க. சமூக வலைதளமான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் காம உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் காம இச்சைகளை தூண்டும் விதமாகவும் கேவலமான 18 வயதுக்கு கீழ் இருக்கும் மனிதர்களை சீரழிக்கும் விதமாக செயல்படுகின்ற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லிக் கொள்ளப்படும் திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா மற்றும் ஹனி சென்னை, சூரிய பிரபா அஃபிஷியல், அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா சந்தோஷ் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் கண்டென்ட், அதாவது காமத்தை தூண்டும் விதமாக கண்டென்ட்டை போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உள்ள ஜாலியாக பேசலாம், சிலுக்காக பேசலாம், சில்மிசமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு கீழே இருக்கிற நபர்கள்லாம் தூண்டும் விதமாக பேசியிருக்காங்க. அவங்க மேலே சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் வந்திருக்கேன். இளைஞர்கள் தான் முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்ததுன்னா அதை நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த லிமிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு அந்த காம உணர்வு தான் ஞாபகம் வரும். அப்படிங்கும்போது ஒரு பாலியல் சீண்டல் ஏற்படுது. அப்போ அவங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகப்பட்டு வழக்கு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை தவறாக வழியில் செயல்படுகின்ற தூண்டுகோலாக இவங்கெல்லாம் செயல்படுறாங்க, 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சப்ஸ்கிரைபர் முறையில் சூப்பர் சாட்டு, ஸ்பெஷல் சாட்டு, கோல்டு சாட்டு, பிளாட்டினம் சாட்டு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டு, பர்சனல் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சாட்டு வச்சுருக்காங்க. அதில் லெவல் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஆரம்பித்து 16,000 ரூபா வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்ஷா குப்தா போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வெப்சைட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பர்சனலாக பேசுறதுக்கு 10,000, பர்த்டேக்கு பேசுனா 5,000 அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான லெவல் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பெண்களும் முற்றிலும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ யூடியூப்லாம் இவங்க வந்து லைவ் போகிறத பார்த்துட்டு ஒரு சாமானியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் 15,000 to 20,000 ரூபா சம்பாதிக்க முடியும். இப்படி இருக்கும் நிலையில் இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சம்பாதிச்சா அப்போ மக்கள்லாம் என்ன பார்க்குறாங்க, நல்ல குடும்ப பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாமளும் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தவறான ஒரு பாதையில் வந்து செல்றாங்க. அதனால் பெண்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சு எல்லா ஆண்களையும் தவறான வழியில் வழிநடத்தி செல்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இவங்க மேலே சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இவங்களோட ஒட்டுமொத்த சமூக ஊடகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கையும் பேன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இன்னும் அடுத்த தலைமுறையினரும் இதை மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும், அதுலேருந்து தவிர்க்கப்படும். இளைஞர்கள் வந்து காசு இருக்கிறவன் போடுறான். இப்போ இன்றைக்கி நான் ஒரு 500 ரூபா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருக்க ஒரு 2 நாள் போடுவேன், 3 நாள் போடுவேன், 2 மாதம் போடுவேன், 3 மாதம் போடுவேன். 4வது மாதம் என்கிட்ட காசு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், யாரையாவது பார்த்தனா அவங்ககிட்ட செயின் பறிக்கலாம், இல்லைனா அடிச்சு பிடுங்கலாம், இல்லைனா பொண்ணு காசு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இளைஞர்கள் மத்தியில் பெரும்பாலும் ஏற்படும். அதனால் இது மாதிரியும் வந்து இப்போ ஆண்கள் வந்து ஒரு தவறான வழி செல்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தூண்டல் தான். என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் தளங்களை வந்து பார்த்தீங்கன்னா முடக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி செய்கை செய்கிற மற்றவங்களுக்கும் பயம் வரும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நபர்கள் மீது மட்டும்தான் இப்போ புகார் கொடுத்துருக்கேன். தெரியாமல் பல பேர் இருக்காங்க. அந்த பல பேர் எனக்கு தெரிய வந்தால் அவங்க மேலேயும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். அதே மாதிரி என்னோட ஒரே ஒரு ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை என்னன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த நியூஸை பார்த்தாங்கன்னா சூமோட்டாவாக எடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடையை போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே கோரிக்கை.